இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐடே பிட்டர் ட்ரேடு தேரி ஃபஸ்ட் இயர் கொஸ்டின் பேங்க் தான் பார்க்க போகிறோம். அதாவது நிமி கொஸ்டின் பேங்க் தான். சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டர்னிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 40 கொஸ்டின் இருக்குது. அந்த 40 கொஸ்டினை பார்ட் 1 இதிலே பார்த்துடலாம். இந்த கொஸ்டினை பார்க்குற முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாம். வாட் இஸ் த நேம் ஆஃப் த லேத் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் மார்க்டு ஆஸ் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ்னு குறிக்கப்பட்ட லேத் விவர குறிப்பின் பெயர் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லேத்தில் வந்து சென்டர் டு சென்டர் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்டர்களுக்குடைய நீளம், அதாவது லைவ் சென்டருக்கும் டெட் சென்டருக்கும் உள்ள தூரம் கொடுத்துருக்காங்க, லென்த்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், லென்த்து பற்றி இந்த சென்டர். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த பார்ட் மார்க்டு எக்ஸ் இன் த லேத் கேரேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது லேத் கேரேஜில் எக்ஸ்னு குறிக்கப்பட்ட பாகத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தோன்னா நம்மளுக்கு கிராஸ் ஸ்லேடு. ஸோ இது மேலே கேட்டிருக்காங்க, இது வந்து டாப் ஸ்லேடு. ஸோ ஆன்சர் வந்து பி தான் கரெக்டான ஆன்சர், டாப் ஸ்லேடு. மூன்றாவது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த மெரிட் ஆஃப் 3 ஜா சக் இன் லேத் மிஷின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது லேத் மிஷினில் 3 ஜா சக்கின் நன்மை என்ன? இந்த 3 ஜா சக்குனா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து ரவுண்டு ஜாப் வந்து பிடிக்கலாம். ஸோ அதுதான் 3 ஜா சக்கினுடைய யூசஸ். ஸோ அப்போ ஒர்க் கேன் பி செட் வித் ஈல்ஸ். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஜாப் வந்து ஈஸி நம்ம செட்டிங் செய்யலாம். நாலாவது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த பார்ட் மார்க்டு எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ் என குறிக்கப்பட்ட பாகத்தின் பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு வீல் இருக்குது, அந்த வீலை தான் காட்டியிருக்காங்க. இந்த கோடு கோடாக போட்டிருக்கோம், இந்த மாதிரி கியர் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரோன் வீல். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இந்த எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரோன் வீல். அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த டிமெரிட் ஆஃப் 4 ஜா ஜக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 4 ஜா ஜக்கின் தீமை என்ன? இப்போ 4 ஜா ஜக்கின் தீமை என்னென்னா சிறிய பனிப்பொருளை பிடிக்க முடியாது. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஃபினிஷிங் பண்ணிட்டோம் ஜாப்பை, சிறிய ஜாப்பை, அதை நம்ம இதில் பிடிச்சா டேமேஜ் ஆயிரும். ஸோ அப்போ இதுக்கு வந்து டி தான் கரெக்டான ஆன்சர். ஸ்மால் அண்ட் ஃபினிஷ்ட் ஒர்க் வில் பி டேமேஜ். சிறிய மற்றும் பனி முடித்து வெளியே சேதம் அடையலாம் பிடிக்கும்போது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஆறாவது கொஸ்டின் பாருங்கள். which type of rectangle makes slope from the front towards back of the tool அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது டூலின் முன்பக்கத்திலிருந்து பின்னோக்கி சரிவாக உருவாக்கும் ரேக்கங்கிளின் வகை எது? இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம டூல் வந்து கடையில் வாங்க போனால் இப்படி தான் இருக்கும், கஜெஸஸ் டூலு. ஸோ இந்த முன்பக்கத்துலேருந்து சாய்வாக இப்படி நம்ம வந்து ஒரு டூல் ரெடி பண்ணோம், இந்த மாதிரி கிரைண்டிங் பண்ணோம், அதாவது எப்படி இருக்குன்னா ஸோ நம்மளுக்கு வந்து ஸோ இந்த மாதிரி டூல் நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி டூல் ரெடி பண்ணோம் அப்படின்னா இதுக்கு இதை தான் சொல்லியிருக்காங்க, முன்னிருந்து பின்னோக்கி சரிவாக உருவாக்கும் ரேக் ஆங்கிள் என்னன்னு கேட்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டேப் ரேக் ஆங்கிள், அதாவது பாசிட்டிவ் டாப் ரேக் ஆங்கிள். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஒரு நெகட்டிவ் ஆங்கிள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ நெகட்டிவ் ஆங்கிள் வந்து இந்த மாதிரி இருக்கும், அதாவது பின்னாலேருந்து இப்படி சாஞ்சிருக்கும், முன்னோக்கி பின்னாலேருந்து முன்னோக்கி சாய்வாக இருக்கும். ஸோ இது வந்து நெகட்டிவ் ரேக் ஆங்கிள். ஸோ நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் ரேக் ஆங்கிள் தான் இந்த கொஸ்டினுக்குள்ளே கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். ஏழாவது கொஸ்டின் பாருங்கள். வாட் வில் பி த எஃபெக்ட் இஃப் த கேரேஜ் இஸ் நாட் லாக்டு வெல் ஃபேஸிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பேசிங் செய்யும் பொழுது கேரேஜ் லாக் செய்யாவிட்டில் என்ன விளைவு ஏற்படலாம்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒருவேளை நம்ம வந்து பேசிங் பண்ணுறோம், அதாவது ரவுண்டு ஜாப்பில் வந்து நம்ம ஜாக்கில் வந்து நம்ம மாட்டிட்டு நம்ம ரவுண்டு ஜாப்பில் பேசிங் பண்ணுறோம். டூலை வந்து இங்கேருந்து இப்படி நவுட்டுவோம்.
ஸோ அப்போ நகட்டும் போது நம்மளுக்கு என்ன நடக்கும்னா, கேரேஜ் லாக் பண்ணல அப்படி பார்த்தோன்னா, கேரேஜ் வந்து லேசாக மூவ் ஆகும். ஸோ மூவ் ஆகும்போது நம்மளுக்கு இப்படி பிளாட்டாக கிடைக்க வேண்டிய ஜாப் வந்து பார்த்தோன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ நம்ம ஜாபுடைய முன்பக்கம் பார்த்தோன்னா பிளாட்டாக இருக்காது. ஸோ பிளாட்டாக இருக்கிற மாதிரி ஜாப் இந்த இருக்குது. நம்ம பேசிங் பண்ண பிறகு இந்த மாதிரி கான்வெக்ஸ் வடிவத்தில் மாறிடும். ஸோ அப்போ கேரேஜை வந்து நம்ம லாக் பண்ணிடணும். லாக் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு பிளாட்டாக ஃபேஸிங் கிடைக்கும். அப்போ இதில் வந்து நம்மளுக்கு ஃபேஸிங் பண்ணலன்னா கான்வெக்ஸ் ஃபேஸ் தான் உருவாகும். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 8வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஆப்ரேஷன் கேரிட் அவுட் இன் டர்னிங் டு ரிமூவ் பர் அண்ட் ஷார்ப்னஸ் ஃப்ரம் த எட்ஜ் ஆஃப் த காம்பனண்ட்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பனிப்பொருளின் எட்ஜிலிருந்து கூர்மையை மற்றும் பிசிறுகளை நீக்குவதற்கு டர்னிங்கில் செய்யப்படும் வேலையின் பெயர் என்னென்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம வந்து லேத்தில் பேசிங் பண்ணுறோம் அப்படின்னா, பேசிங் பண்ணோன்னா இந்த இடத்துல கார்னரில் என்ன செய்யணும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்வோம்னா, ஷார்ப்பாக இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்வோம்னா, கொஞ்சம் நம்ம சேம்பர் அடிப்போம் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி சேம்பர் அடிப்போம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன நடக்கும்னா, அந்த பிசிறெல்லாம் என்ன செய்யும், வெளியே போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு சேம்பர் அடித்தா பிசிறெல்லாம் வெளியே போயிடும். ஸோ அப்போ அதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோன்னா, கூர்மை அதாவது ஷார்ப்பானதை நீக்கிறதுக்கும் ஸோ பரு க்ளீன் பண்ணுறதுக்கும் தான் நம்ம என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வேலையின் பெயர் சேம்பரிங். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர், சேம்பரிங். 9வது கொஸ்டின் பாருங்கள். Find out the spindle speed for turning dia 40 mm cast iron rod if the cutting speed is 15 meter by minute அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது cast iron விட்டம் 40 மில்லிமீட்டர், வெட்டு வேகம் 15 மீட்டர் பை நிமிடம் எனில் டர்னிங் செய்வதற்கான ஸ்பிண்டில் வேகத்தை கண்டுபிடி அப்படின்னு கேட்காங்க. ஸோ இதில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் வந்து பார்த்தோன்னா கரெக்டான ஆன்சர் ஏ தான், 119.3 RPM. ஸோ இதுக்குரிய கணக்கு தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கேன், கீழே இருக்குது. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்தது வந்து என்ன கட்டிங் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, வெட்டு வேகம் 15 மீட்டர் பை மினிட் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கணக்கு பார்க்கலாம். அவங்க கொஸ்டினில் கட்டிங் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 15 மீட்டர் பை மினிட் கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் 40 கொடுத்துட்டாங்க. இப்போ கட்டிங் ஸ்பீடு கேட்காங்க, எண்ணு கேட்காங்க. என்னன்னா ஆர்பிஎம் வரும். ஒருவேளை கட்டிங் ஸ்பீடு வி கேட்டாங்கன்னா மீட்ரு பை மினிட்னு வரும். லாஸ்ட்டில் ஆன்சரில் வந்து மீட்ரு பை மினிட். நம்மளுக்கு வந்து ஆர்பிஎம் தான் கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎம்னா நம்ம எண்ணெய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுருங்க. ஸ்பிண்டில் ஸ்பீடெலாம் நீங்கள் பார்க்காதீங்க. கொஸ்டின் நம்பருக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்கள். மீட்ரு பை மினிட்னா கட்டிங் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும், ஆர்பிஎம்னு கொடுத்துருந்தா எண்ணெய் கண்டுபிடிக்கணும். அப்போ அது எதுலேருந்து கண்டுபிடிக்கணும், காமன் ஃபார்முலா ஒன்று இருக்குது. அப்போ கட்டிங் ஸ்பீடு ஃபார்முலா என்னென்னா பைடின் பை 1000 மீட்ரு பை மினிட். இது எல்லா ரவுண்டு ஜாப்புக்கும் கட்டிங் ஸ்பீடு வந்து இதுதான் ஃபார்முலா. ட்ரில்லிங்னாலும் வந்தாலும் இதுதான் பைடின் பை 1000 தான். அப்போ இந்த ஒரு ஃபார்முலா நம்ம படித்தா எல்லா இதுக்கும் நிறைய இதுக்கு யூஸ் பண்ணலாம். டர்னிங், மில்லிங், ட்ரில்லிங் இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ பைடின் பை 1000 மீட்டர் மினிட் வந்து கட்டிங் ஸ்பீடு ஃபார்முலா, நார்மலான ஃபார்முலா. ஸோ நம்ம இந்த ஃபார்முலா இருந்து தான் நம்ம என்ன செய்கிறோன்னா இந்த ஃபார்முலா கண்டுபிடிக்கும். இந்த ஃபார்முலாவில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்கிறோம், ஸ்பிண்டில் ஸ்பீடு எண்ணு கண்டுபிடிக்கும். எப்படி எண்ணு கண்டுபிடிக்கணும்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா எண்ணு அப்படியே வச்சுக்கிடுங்க. ஸோ இதில் பை 1ன்னு போட்டுக்கிடுங்க. வி இங்கே பின்னத்தில் இருக்குது, பைடிஎன் பை 1000 பின்னத்தில் இருக்குது, இங்கே வி பை 1ன்னு போட்டுடுங்க. இப்போ எண்ணெய் மட்டும் அப்படியே வச்சுட்டு இந்த வியையும் 1000த்தையும் பெருக்குனா வி இன்று 1000 வந்துடும். அதே மாதிரி 1ஐயும் பைடியும் பெருக்குனா பைடின்னு வந்துடும். ஸோ அப்போ பைடி கீழே போட்டாச்சு. அப்போ எண்ணெய் அப்படியே தான் இருக்குது. அப்போ இந்த எண்ணெய் அப்படியே வச்சுட்டு குறுக்க பெருக்கிடுங்க. அவ்வளோதான். 1000 வியை கொண்டு போனால் 1000 வியும் 1000, இந்த 1ஐயும் பைடியும் பெருக்குனா 1 பைடின்னு வந்துடும். அப்புறம் நம்மளுக்கு எண்ணெய் அங்கேயே இருந்துக்கிடும். ஸோ அப்போ அதை அப்படியே திருப்பி மாற்றி எழுதியிருக்கேன். எண்ணெய் இந்த சைடு இடது பகுதியில் வச்சுட்டு வலது பகுதியில் வேல்யூ எழுதியிருக்கேன். அப்போ வி இன்டு 1000 பை இன்டு டின்னு வருது. அதுக்கு வியுடைய வேல்யூ என்ன இருக்குது, விக்கு வெட்டு வேகத்துக்கு வேல்யூ 15 போட்டிருக்கேன். ஸோ அப்புறம் 1000 போட்டிருக்கேன். இந்த 7 எப்படி வந்துச்சுன்னா, இந்த பையுடைய வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும், பையுடைய வேல்யூ 22/7 நம்மளுக்கு தெரியும். ஸோ அது 28/7 இந்த கீழே தான் இருக்குது, பை வந்து கீழே இருக்குது, பையுடைய வேல்யூ. ஸோ பைடி கீழே இருக்குது. அப்போ நம்மளுக்கு வந்து 22/7ன்னு நம்ம எழுதுவோம். அந்த 22 அப்படியே கீழே இருக்கும், 7 வந்து மேலே போயிடும். அப்போ 15 × 1000 × 7ன்னு வந்துடும். கீழே வந்து பைக்கு 22 அப்படியே தான் இருக்கும்.
டி வந்து 40. ஸோ இது நான் பாதி பாதியாக வெட்டியிருக்கேன். 500ஐயும் 22ஐயும் பாதியாக ஃபஸ்ட்டு வெட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா திருப்பி இந்த 500ல் ஒரு 0 எடுத்திருக்கேன். 40 பக்கத்தில் ஒரு 0 எடுத்திருக்கேன். இங்கே ஒரு 0 எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கேன்னா இங்கே 0 5 வருது. அது 50 வருது. ஸோ இந்த 50 நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே 50 500 வந்து 50 போட்டிருக்கேன். ஸோ இந்த 50ல் பாதி 25, 4ல் பாதி 2 இப்படி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் எல்லாத்தையும் பெருக்குனா 2225/21 வருது. அதை நான் இங்கே வகுத்து காட்டியிருக்கேன். சைடில் வகுத்து காட்டியிருக்கேன். ஸோ வகுத்தா நம்மளுக்கு 119.31 வருது. ஸோ இதுதான் ஸ்பிண்டில் ஸ்பீடு. 119.31. நம்ம வந்து ஆன்சர் வந்து 3 வரை தான் எடுத்திருக்காங்க. நான் 2 புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் 119.3 ஆர்பிஎம் ஆன்சர் இதுதான். ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த மாதிரி தான் நம்ம கணக்கு செய்யணும். 10வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இங்கே ஒரு வேலை நடக்கு. அந்த வேலையின் பெயர் என்னென்னு கேட்டிருக்காங்க. இது என்னென்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா அண்டர்கட்டு. ஸோ அண்டர்கட் சால்ட் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 16வது கொஸ்டின் பாருங்கள். வாட் டைப் ஆஃப் கட்டிங் டூல் யூஸ்ட் இன் மாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது அதிக உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் கட்டிங் டூலின் வகை என்ன. இந்த மாஸ் ப்ரொடக்ஷனில் நம்ம என்ன கட்டிங் டூல் பயன்படுத்துவாங்கன்னா பார்த்தீங்கன்னா த்ரூ அவே டைப் டூல் தான் பயன்படுத்துவோம். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 12வது கொஸ்டின் பாருங்கள். விச் கேஜ் இஸ் யூஸ் டு கம்பேர் த ப்ரோஃபைல் ஆஃப் த்ரெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது த்ரெட்டின் வடிவங்களை ஒப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படும் கேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ பிட்ச் கேஜ் தான். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 13வது கொஸ்டின் பாருங்கள். விச் இஸ் அ வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் கிரஸ்ட் டு த ரூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கிரஸ்டிலிருந்து ரூட் வரைக்கும் உள்ள செங்குத்து தூரம் வந்து கேட்டிருக்காங்க. அந்த செங்குத்து தூரம் அதாவது நம்மளுக்கு த்ரெட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் கிரஸ்ட்டு உச்சி கிரஸ்ட்னா உச்சி. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரூட்டுன்னு சொல்லுவாங்க வேர். ஸோ இதனுடைய செங்குத்து தூரம் தான் என்னென்னு கேட்காங்க. இதுலேருந்து இது வரைக்கும் செங்குத்து தூரம் என்னென்னு கேட்காங்க. ஸோ கிரஸ்ட்டில் இருந்து ரூட்டில் இருந்து கிரஸ்ட் வரைக்கும் உள்ள செங்குத்து தூரம் டெப்த்து ஆழம்னு அர்த்தம். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 14வது கொஸ்டின் பாருங்கள். கால்குலேட் த பிளாங்க் சைஸ் ஃபார் எக்ஸ்டர்னல் த்ரெட்டிங் M60 × 2.0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது M16 × 2 என்ற வெளிப்பக்க த்ரெட்டுக்கான பிளாங்க் அளவை கணக்கீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிளாங்க் அளவை கணக்கீடுங்கிறது பார்த்திங்கன்னா ஸோ நம்ம இந்த ரீமரில் என்ன பண்ணுறோமோ அதே தான் கழிக்கணும். டேப் சைஸ்லேருந்து ரீமர் அங்கே நம்ம எவ்வளோ கழிப்போம் 20 பைசா கழிச்சிடும். 0.20 சரி தான் 2 சரி தான் அதை கழிப்போம். அதே மாதிரி இங்கே 16லேருந்து 16 ரூபா 0 பைசாலேருந்து 20 பைசா கழிச்சா 15 ரூபா 80 பைசா. அதுதான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 15வது கொஸ்டின் பாருங்கள். விச் டைப் ஆஃப் த்ரெட் இஸ் யூஸ்ட் இன் ஸ்க்ரூ ஜக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்க்ரூ ஜக்கில் பயன்படுத்தப்படும் த்ரெட்டு வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ஜக்கில் வந்து ஸ்கொயர் த்ரெட் தான் பயன்படுத்துவாங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம ஒரு காரில் போகிறோம், டயர் பஞ்சர் ஆகிட்டு அப்போ அந்த டயரை வந்து நம்ம தூக்கிட்டு கழுத்தோம்ல, அப்போ அதில் ஸ்க்ரூ ஜக் தான் பயன்படுத்துவோம். அப்போ இந்த ஸ்க்ரூ ஜக்கில் என்ன த்ரெட் இருக்குன்னு பாருங்கள். ஸ்கொயர் த்ரெட் தான் இருக்கும். 16வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த பார்ட் மார்க் டு எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ்னு குறிக்கப்பட்ட பாகத்தின் பெயர் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, கருப்பாக இருக்கிற வந்து லீட் ஸ்க்ரூ. அதுக்கு கீழே இருக்கிற வந்து இவங்க வந்து கொடுத்தது வந்து ஃபீடு சாஃப்ட்டு. எக்ஸ்னு கொடுத்துருக்கல இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடு வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபீடு சாஃப்ட்டு. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். மேலே கருப்பாக இருக்கிறது பார்த்தா லீட் ஸ்க்ரூ. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது, அதை பார்த்துருங்க. 17வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த மேக்ஸிமம் சிவிலிங் ஆங்கிள் ஆஃப் காம்பவுண்ட் ரெஸ்ட் இன் த லேத் மிஷின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
லேத் மிஷினில் காம்பவுண்டு ரெஸ்ட்டின் அதிகபட்ச சுழலும் கோணம் என்னென்னு பார்த்தோன்னா 320 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இதில் வந்து 220ன்னு போட்டிருக்கேன். ஸோ அது வந்து 360, இந்த 2 டைம் சேம் டைப் ஆகிருக்கு. ஸோ இந்த இதில் டி வந்து 220 கிடையாது. ஸோ நீங்கள் மாற்றிக்கிடுங்க 360 டிகிரி. 360 டிகிரி வரைக்கும் நம்ம காம்பவுண்டு ரெஸ்ட்டை வந்து நம்ம சுழலாம். இப்போ ஆப்ஷன் வந்து டி தான் கரெக்டான ஆன்சர், 360 டிகிரி. 18வது கொஸ்டின் பாருங்கள். விச் பார்ட்ஸ் இஸ் மெயின்லி சப்போர்ட்டிங் த லென்த்லி ஜாப் இன் லேத் மிஷின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது லேத் மிஷினின் நீளமான பனிப்பொருளை தாங்குவதற்கு முக்கியமான பாகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ லேத் மிஷின் நீளமான பனிப்பொருளை தாங்குவதற்கு ஸ்டடி ரெஸ்ட் தான் பயன்படும். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர், ஸ்டடி ரெஸ்ட்டு. 19வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் பார்ட் மார்க்டு எஸ் எக்ஸ் ஆஃப் த த்ரீஜா ஜக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது த்ரீஜா ஜக்கின் எக்ஸ்னு குறிக்கப்பட்ட பாகத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன படம்னு இது என்ன எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கேட்டிருக்காங்க. இது வந்து எக்ஸ்டர்னல் ஜா. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர், எக்ஸ்டர்னல் ஜா. 20வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த டிமெரிட் ஆஃப் த்ரீஜா ஜக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது த்ரீஜா ஜக்கின் தீமை என்ன அப்படி மாதிரி த்ரீஜா ஜக்கால் வந்து பெரிய சிலிண்டர்கள் ஜாப்பை பிடிக்க முடியாது. அதே மாதிரி கெக்ஸங்கால் பனிப்பொருளையும் ஹெக்ஸாகானல்னால் அருங்கோணம் உள்ள பனிப்பொருளையும் பிடிக்க முடியாது. ஸோ அதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் கரெக்டான ஆன்சர். அதாவது வைட் ரேஞ்சுனால் பெரிய உருளை வடிவ பனிப்பொருளை பிடிக்க முடியாது, சின்ன சின்ன பொருளை தான் நம்ம த்ரீஜா ஜாக்கில் பிடிக்க முடியும். ஸோ அதனால் அருங்கோண வடிவத்தில் உள்ள பொருளையும் பிடிக்க முடியாது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 22வது கொஸ்டின் பாருங்கள். விச் டூல் மெட்டீரியல் ஆர் மேனுஃபேக்சர்டு பை பவுடர் மெட்ராலஜி டெக்னிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பவுடர் மெட்ராலஜி தொழில்நுட்பத்தால் தயாரிக்கப்படும் டூல் பொருட்கள் எவையும் பார்த்திங்கன்னா கார்பைடு தான். இந்த பவுடர்னு வந்தாலே பவுடர் மெட்ராலஜி வந்தாலே கார்பைடு தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 22வது கொஸ்டின் பாருங்கள். which angle of the tool prevent from getting jumped in the screw and causes breakage அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குருவில் இருந்து டூல் மேலேறுவதை மற்றும் உடைவதற்கு காரணமாவதை தடுக்கும் டூலின் கோணம் எதுன்னு கேட்காங்க. ஸோ அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு குரு கட் எடுக்கும் வச்சுக்கலாம், அது வந்து ரேடியஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாவது ஒரு வி குரு எடுக்கணும் வைக்கலாம். அந்த வி குரு வந்து நம்ம கட் எடுக்கும்போது டூல் வந்து ஜாப் மேலே ஏறிடும் அல்லது டூல் உடஞ்சிரும். இந்த எதனால உடையுது, அந்த டூலில் என்ன கோணம் அது உடைவதுக்கு காரணமாக இருக்குன்னு கேட்காங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்கு என்ன கோணம், அந்த ஜம்ப் ஆகாமல் டூல் உடையாமல் தடுக்கிறதுக்கு அந்த டூலுடைய கோணம் எதுவும் கேட்காங்க. அது சைடு ரிலீஃப் ஆங்கிள். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர், சைடு ரிலீஃப் ஆங்கிள் இருந்துச்சுன்னா அது உடையாது, ஜம்ப் ஆகாது, தடுக்கும், உடையிறது தடுக்கும். ஒருவேளை அந்த சைடு ரிலீஃப் ஆங்கிள் இல்லைன்னா டூல் வந்து ஜாப் மேலே ஏறிடும் அல்லது டூல் உடையக்கு வாய்ப்பு இருக்குது. 23வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த டிஃபெக்ட் காஸ்ட் இஃப் த டூல் இஸ் நாட் செட் டு த கரெக்ட் சென்டர் ஹைட் வைல் பேசிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பேசிங் செய்யும் பொழுது டூலானது சரியான மைய உயரத்திற்கு செட்டிங் செய்யவில்லை என்றால் என்ன விளைவு ஏற்படும். சரியான ஜாபுடைய சென்டருக்கு வந்து டூலை செட்டிங் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிங் பண்ணும்போது நடுவில் ஜாப் வந்து நம்ம பேசிங் பண்ணப்போ லாஸ்ட்டில் ஊச்சா வரும். சென்டரில் ஊச்சா வந்து ஒரு பிப் மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி நடுவில் வரும் சென்டர் ஹைட்டு சரியில்லைன்னா. ஸோ அப்போ நம்மளுக்கு பிப் லெஃப்ட் இன் த சென்டர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், சென்டர் ஹைட்டு சரியாக இல்லைன்னா. 24வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த யூனிட் ஆஃப் கட்டிங் ஸ்பீட் இன் டர்னிங் கொடுத்துருக்காங்க. அதாவது டர்னிங் செய்யும் பொழுது வெட்டு வேகத்தின் அலகு என்னென்னா மீட்டர்/மினிட் தான். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், மீட்டர்/மினிட். 25வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த டைப் ஆஃப் ஆப்ரேஷன் இஸ் கேரிட் அவுட்னு கொடுத்துருக்காங்க. அதாவது செய்யப்படுகிற வேலையின் வகை என்ன அப்படின்னா இங்கே ஒரு வேலை செய்கிறாங்க, இது என்ன வகைன்னு கேட்காங்க. இதுதான் வி குரு கட் எடுக்காங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 26வது கொஸ்டின் பாருங்கள்.
வாட் இஸ் த ஃபார்முலா டு கால்குலேட் த டர்னிங் டைம்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டர்னிங் நேரத்தை கணக்கிடுவதற்கான ஃபார்முலா என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த டர்னிங் டைம் கணக்கெடுக்கும்போது ஸோ ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது. என்னென்னா மேலேயும் எண் வரணும், கீழேயும் எண் வந்தால் அதுதான் வந்து என்னது டர்னிங் டைம் கண்டுபிடிக்க ஃபார்முலா. அப்போ ஸோ எண்ணுன்னு வந்துடுற இடத்துல இங்கே ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். ஸோ எல் இன்ட்ரு என் எஃப் இன்ட்ரு என் வருது. ஸோ இங்கேயும் தான் மேலேயும் கீழே எண் இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அது ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஃபார்முலா எல் இன்ட்ரு என் எஃப் இன்ட்ரு என் தான் கரெக்டான ஃபார்முலா. ஸோ உங்களுக்கு மறந்துட்டு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி என் பை என்னு இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். எல் இன்ட்ரு என் எஃப் இன்ட்ரு என் தான் கரெக்டான ஆன்சர். 27வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் போர்ஷன் பிட்வீன் ரூட் அண்ட் கிரெஸ்ட் ஆஃப் த த்ரெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த்ரெட்டின் ரூட்டு மற்றும் கிரெஸ்ட்டுகளுக்கு இடையே உள்ள பகுதியின் பெயர் என்ன? அதாவது த்ரெட் இருக்குது, இது வந்து ரூட்டு, இது ரூட்டுன்னு சொல்லுவோம், இதை கிரெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த அளவு என்னென்னு கேட்காங்க இவங்க. இந்த அளவுக்கு பேர் என்னென்னு பிளாங்கு. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ரூட்டுக்கும் கிரெஸ்ட்டுக்கும் உள்ள பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாங்குன்னு சொல்லுவோம். ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். 28வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் டயல் டெஸ்ட் இண்டிகேட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டயல் டெஸ்ட் இண்டிகேட்டரின் பிரின்சிபல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேக் அண்ட் பினியன் தான். ரேக் அண்ட் பினியன். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 29வது கொஸ்டின் பாருங்கள். விச் டைமென்ஷன் இஸ் மெஷர்டு பை யூஸிங் ஸ்க்ரூ த்ரெட் மைக்ரோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்க்ரூ த்ரெட் மைக்ரோமீட்டரை பயன்படுத்தி அளக்கப்படும் அளவு எதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப்டி டயாப் ஸ்க்ரூ த்ரெட். அதாவது ஸ்க்ரூ த்ரெட்டுடைய எஃபெக்டிவ் பயன்படு விட்டத்தை அளக்கலாம். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அதாவது ஸ்க்ரூ த்ரெட் மைக்ரோமீட்டர் மூலமாக நம்ம அளக்கக்கூடிய அளவு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பயன்படு விட்டம் எஃபெக்டிவ் டயாவை அளக்கலாம். 30வது கொஸ்டின் பாருங்கள். வாட் டைப் ஆஃப் பவர் டிரான்ஸ்மிஷன் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை ஸ்பரிகியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பரிகியர் சக்தியை கடத்துவதின் வகை என்ன? ஸ்பரிகியரால் சக்தியை கடத்த வகை என்ன? ஸ்பரிகியர் வந்து பேரலாக தான் நம்ம கடத்த முடியும். ஸோ வீல் வந்து பற்கள் வந்து நேராக தான் இருக்கும். ஸோ அப்போ பேரலல் டிரான்ஸ்மிஷன் தான், இணையாக கடத்துறது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 31வது கொஸ்டின் பாருங்கள். ஹவு many டைப் ஆஃப் பெட்வே ஆர் இன் சென்டர் லேத் மிஷின் கொடுத்துருக்காங்க. அதாவது சென்டர் லேத் மிஷினில் பெட்வேக்களின் வகைகள் எத்தனை பார்த்தீங்கன்னா 3 வகை இருக்குது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். பெட்வேயில் வந்து 3 வகையான பெட்வே இருக்குது. 32வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் ஸ்க்ரூ பிட்ச் கேஜின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்க்ரூ பிட்ச் கேஜின் பயன்கள் என்ன? பயன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிட்ச் கேஜ் வந்து பிச்சை செக் பண்ண தான் பயன்படுது. பிட்ச் கேஜ் வந்து பிச்சை செக் பண்ண தான். அப்போ செக் த பிட்ச் ஆஃப் த த்ரெட். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 33வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அளக்கும் கருவியின் பெயர் என்னென்னு கேட்டிருக்காங்க. இது என்னென்னு என்ன இதுனா ஸ்க்ரூ த்ரெட் மைக்ரோமீட்டர் தான். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இது வந்து அந்த அன்வீலில் பாருங்களா, இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வி மாதிரி இருக்கும், இது வந்து வி மாதிரி இருக்கும். அதாவது இந்த போர்ஷன் இங்கே வந்து நடுவில் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி இருந்தால் இது வந்து ஸ்க்ரூ த்ரெட் மைக்ரோமீட்டர் தான். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 34வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் பார்ட் மார்க்டு ஆஸ் எக்ஸ் இன் சென்டர் லேத்துன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சென்டர் லேத்தில் எக்ஸ்னு குறிக்கப்பட்ட பாகத்தின் பெயர் என்னன்னு கேட்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரான். இந்த எக்ஸ்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இது சாரி. ஸோ இந்த பகுதி வந்து ஏப்ரான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 34வது கொஸ்டின் 35வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் பார்ட் மார்க்டு ஆஸ் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ்னு குறிக்கப்பட்ட பாகத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்னு இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஃபீடு டைரக்ஷன் லிவர். இதான் ஸ்பீடு வந்து மாற்றுறதுக்கு தான் இது பயன்படுது. ஸோ அதாவது லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பீடு வந்து இப்படி போகவா, அதாவது வலது பக்கம் இட பக்கம் போகவா,
இல்லை இடது பக்கத்துலேருந்து வலை பக்கம் போகவா. ஸோ இந்த மாதிரி 2 டைரெக்ஷனில் மாற்றுக்கு தான் இந்த பீர் டைரெக்ஷன் லிவர்னு சொல்லுவோம். இதை ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 36வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் லேத் மார்க்ட் ஆஸ் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ்னு குறிக்கப்பட்ட லேத்தின் விவர குறிப்பு பெயர் என்னென்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஹைட்டு, சென்டரோட ஹைட்டு. ஸோ இது ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர், சென்டர் ஹைட்டு. இதுவும் ஒரு சென்ட்ரு, இது டெட் சென்ட்ரு, இது லைவ் சென்ட்ரு. ஸோ இந்த சென்டருடைய ஹைட்டு தான் கேட்டிருக்காங்க, அங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ சென்டர் ஹைட்டு, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 37வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பேக் இயர் யூனிட் இன் லேத் மிஷின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது லேத் மிஷினில் பேக் இயர் யூனிட்டின் நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேகத்தை குறைப்பதற்கு பயன்படும், ஸ்பிண்டில் வேகத்தை குறைக்க பயன்படும். ஸோ அப்போ ரெடியூஸ் த ஸ்பிண்டில் ஸ்பீட், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 38வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் கேஜின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கேஜின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்க்ரூ பிச்சு கேஜ் தான். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர், ஸ்க்ரூ பிச்சு கேஜ். 39வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் பிச் தட் கேன் பி மெஷர்ட் பை ஸ்க்ரூ த்ரெட் மைக்ரோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்க்ரூ த்ரெட் மைக்ரோமீட்டரால் அளக்கக்கூடிய அதிகபட்ச பிச்சின் அளவு பார்த்திங்கன்னா 0.25 to 3.5 mm பிச்சினுடைய அளவு வரைக்கும் அளக்கலாம். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 40வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் மெட்ரிக் ஸ்க்ரூ த்ரெட் டைமென்ஷன் இஸ் மெஷர்ட் பை ஸ்க்ரூ த்ரெட் மைக்ரோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்க்ரூ த்ரெட் மைக்ரோமீட்டர் அளக்கக்கூடிய மெட்ரிக் ஸ்க்ரூ த்ரெட்டின் அதிகபட்ச அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா M1 to M30. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இங்கே பிச்சு கொடுத்துருப்பாங்க, இங்கே பிச்சு கேட்டிருப்பாங்க, இங்கே த்ரெட்டுடைய டைமென்ஷன் கேட்டிருப்பாங்க. M1லேருந்து M30 வரைக்கும் இது டைமென்ஷன், ஸ்க்ரூ த்ரெட் டைமென்ஷன் இது. இந்த இதில் நம்ம டர்னிங்கில் 40 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 40 முக்கியமான கொஸ்டின் தான். இது நிமி கொஸ்டின் பேங்க் தான். நம்ம லாஸ்ட்டில் இன்னும் மெயின்டெனன்ஸு ஒரு இது இருக்குது, பேசிக் மெயின்டெனன்ஸ், அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் டு ஆல்.